காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடக்கும் உண்மைகளை பற்றி பேசுகிறேன். நன்றாக நினைத்து பாருங்கள். இந்த ஆளுக்கு தான் ஒரு கட்சியின் தலைவன் என்பதும் தெரியாது. இவரே மேடையில் ஏறினா பெண்களை இழிவா ஒரு கேவலமாக பேசுவார். நேற்று வல்லூர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு கட்சியின் தலைவர் பேசக்கூடிய பேச்சு இதுதான். அதை பாருங்க நீங்களே. நான் பேசி பார்த்தேன் 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாகிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது போவேன். சலையை சீமாண்டின்னு ஒரு சிடுமுஞ்சி நினைச்ச ரொமான்ஸ் இருக்கு போல. உலகமெங்கும் பரவி வாழக்கூடிய அன்பு தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். ஒரு பெரிய நாகரிகத்திற்கு சொந்தக்கார இனம் எவ்வளவு கேவலமான இவர்களே ஒரு தமிழ் தேசியம் என்று இவர்களுக்கு இவர்களே பெயர் வைத்துக்கொண்டு இவர்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேசியம் எப்படிப்பட்ட கேவலமான தமிழ் தேசியமாக இருக்கிறது என்பதை தமிழக மக்களாகிய உங்களின் பார்வைக்கு விட்டுவிடுகிறோம். விஜயலட்சுமி விஷயத்தை 15 ஆண்டுகளாக அந்த பொம்பளை வச்சுக்கிட்டு யாரோ இவருக்கு எதிராக சதி பண்ணாங்களாம். அந்த சதி பண்ணது என்னவோ இவருக்கும் விஜயலட்சுமிக்கு எந்த ஒரு தொடர்பே இல்லாத மாதிரியும், யாரோ எதிர்க்கட்சிகள் இவரை அந்த பெண்ணை வச்சு வீழ்த்துறதுக்கு நினைச்ச மாதிரியும் எவ்வளவு பச்சையாக ஒரு பொய்யை பொது மேடையில் நின்று பேசுவதும், அதற்கு அந்த மூடர் கூட்டமான தானா சேர்ந்த அந்த இளைஞர் கூட்டம் கைத்தட்டுவதும், நீ எப்போ இந்த விஜயலட்சுமியை சொல்லி என்னை வீழ்த்தலான்னு நினச்சியோ அதன் பிறகுதான் எனக்கு பெண் ஃபாலோயர்ஸ் அதிகமாயிட்டாங்க என்று சொல்லுவதும், எவ்வளவு கேவலமான ஒரு மோசமான அரசியலை இந்த ஆள் மேடையில் பேசுகிற ஒரு 3ஆம் தர கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளன் பேசுவதற்கும் ஒரு கட்சியின் தலைவன் பேசுவதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். ஒரு கட்சி தொடர்ந்து டெபாசிட் இழக்கக்கூடிய கட்சியாக இருப்பதற்கு இதுதான் காரணம். எனவே எந்த மூலையில் எதால் அடித்து உங்களை வைக்கணுமோ அங்கே தமிழ்நாட்டு பெண்கள் இனிமேல் வைப்பார்கள். உங்களது ஆணவத்திற்கும் உங்களது பெண்கள் மீதான இந்த கேவலமான பார்வைக்கும் பொய்க்கும் நடந்த ஒரு நிகழ்வை 2 ஆண்டு காலம் ஈழம் பற்றி எரிந்த போது நீ பெண்ணுடன் விஜயலட்சுமியுடன் சல்லாவாக இருந்ததையெல்லாம் தமிழகம் அறியும். அந்த பெண் வெளிப்படையாக ஒரு நீதி கேட்டு போராடுகிறார். அவருக்கு அந்த நீதியை வழங்குவதற்கு யாருமே தயாரில்லை. சீமானாகிய இவரும் தயாராக இல்லை. ஆனாலும் ஏதோ நடக்காத ஒன்று நடந்த மாதிரி பொய்யை மேடையில் பேசி அதற்கு கைத்தட்டும் வாங்க முடிகிறது என்று சொன்னால், இவர் பேசக்கூடிய பொய்யை நம்புவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பண்பை இவர் விதைக்கிறார் என்பதை தமிழக மக்கள் உற்று கவனித்துத்தான் வருகிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு சரியான பதிலடியை தக்க சமயத்தில் தமிழக வாக்காளர்கள் அளிப்பார்கள்.